ஈரானின் தேச அடையாளத்தின் மீது கை வைத்த இஸ்ரேல். கோபத்தில் இஸ்ரேலை வேட்டையாடிய ஈரான். நிலை குலைந்தது டெல் அவீவ். மத்திய கிழக்கில் பதற்றம் ஆபத்தான அளவிற்கு அதிகரித்து வருகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களின் பின்னர் அந்த மோதல் தற்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி தெஹ்ரான் நகரில் உள்ள முக்கிய இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஈரானின் உலக புகழ்பெற்ற மற்றும் தேச அடையாளமான ஆசாதி ஸ்டேடியத்தை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆசாதி ஸ்டேடியம் முழுவதும் நிலை குலைந்தது. இதனால் கடும் கோபத்திற்குள்ளான ஈரான் இத்தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலை வேட்டையாடியுள்ளது. ஈரானின் பல ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த ஏவுகணைகள் காரணமாக இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல் அவீவ் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சில ஏவுகணைகள் வானில் தடுக்கப்பட்ட போதும் அவற்றுள் பெரும்பாலான ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாமல் இஸ்ரேல் திணறியுள்ளது. இந்த தாக்குதலின் போது நகரம் முழுவதும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. பொதுமக்கள் பாதுகாப்பு அறைகளில் தங்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் இதுவரை உயிரிழப்பு அல்லது கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேலின் அவசர சேவை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது நிலத்தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தரப்பில் நிலத்தாக்குதல் நடத்த முயற்சித்தால் அது அவர்களுக்கு பேரழிவாக முடியும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் எந்த விதமான நிலத்தாக்குதல்களையும் எதிர்கொள்ள ஈரான் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நடைபெறும் இந்த மோதல் மேலும் அதிகரித்தால் அது பெரிய பிராந்திய போருக்கு வழிவகுக்கும் என்ற அச்சமும் சர்வதேச அளவில் எழுந்துள்ளது.